ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்விற்கு அர்த்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்காக உன் சாயி உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக உன்னை நான் தேர்ந்தெடுத்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதிகப்படியான கஷ்டங்களை சந்தித்து அனுபவித்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு குழந்தையினுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வந்திருக்கின்றேன். நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருப்பதைப் போல மனதிற்குள் பயப்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை என் கரங்களை கொடுத்து காப்பாற்ற வந்திருக்கின்றேன். எந்த ஒரு பயமும் வேண்டாம், பயப்படாதே, இது அனைத்தும் மாயையின் சதிகள் என்பதை வெட்ட வெளிச்சமாக உனக்கு நிரூபித்து காட்ட உன் சாயி நான் உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். உன்னை தேர்ந்தெடுத்ததன் பலனாக பேரதிசயங்களும் அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவும் கிடைக்கவும் பெறுவாய். உன்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு பொறாமையோ எதிர்மறை எண்ணங்களோ அங்கு வேண்டாத எண்ணங்களோ எதுவும் நெருங்கப் போவது இல்லை. காரணம், சந்தோஷத்தில் உன்னுடைய மனம் நிம்மதியை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்கின்றது. சமுத்திரம் போல அந்த மனம் பறந்து விரிவடைந்து விடுகின்றது. அதில் எதிர்மறை எண்ணத்திற்கு இடமில்லாமல் அந்த பரந்த சமுத்திரத்தில் நேர்மறைக்கு மட்டுமே இடம் அதிகமாக இருக்கவும் செய்யும். எதிர்மறையான நபர்களால் வீச்சப்படும் வார்த்தைகளும் அந்த இடத்தில் காணாமல் போய் விடுகின்றது. உனக்கு துன்பம் ஏற்படும் பொழுது உன்னுடைய மனதை எப்பொழுதும் சமுத்திரம் போல பெரிதாக ஆக்கிக்கொள். அங்கே உள்ளே வந்து உன்னுடைய நிம்மதியை உடைக்க எவராலும் எந்த சக்தியாலும் முடியாது. உண்மையான சந்தோஷம், நிம்மதியோடு நிறைவாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துக்கொள். அப்பொழுது எந்த சூழ்நிலையும் உன்னை சுலபமாக பாதித்துவிட முடியாது. உன்னுடைய குறிக்கோளில் ஒரு நம்பிக்கையை வை. இதுதான் வேண்டும், இதுதான் என்னுடைய லட்சியம் என்று நீ நினைத்து விட்டால் அதன் மீது முழு கவனத்தை வை. ஒரு நாள் தோன்றக்கூடிய ஒரு சிந்தனை மறுநாள் மாறிவிடுகின்றது. இதை செய்யலாம் என்று ஒரு நாள் நினைக்கின்றாய், மறுநாளே அந்த சிந்தனையை மறந்தும் விடுகின்றாய். உன்னுடைய இலக்கின் மீது நீ முழு கவனத்தை வைத்து செயல்படும் பொழுதுதான் சிந்தனையில் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கும். உன்னுடைய அப்பா நான் உனக்கு எல்லா நேரமும் ஆகாயம் போல உன்னை சூழ்ந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொண்டு இருக்கின்றேன். அதனால் எந்த நிலையிலும் பயம் என்ற ஒன்று உனக்கு வேண்டாம். முதியோர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். திக்கற்றவர்களுக்கு, ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு, உடல் ஊனமுற்றோர்களுக்கு, இப்படி அவஸ்தைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்தால் உன்னுடைய அவஸ்தை என்னால் போக்கித் தரப்படும். எத்தனையோ பேர் படும் துன்பங்களை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன், நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்விலும் சில துன்பங்களை அனுபவித்தபடிதான் இருக்கின்றாய். அத்தனையும் இன்பங்களாக மாற வேண்டுமானால் என்னுடைய உதவி முழுமையாக கிடைக்கப்பட வேண்டும். கிடைக்கக்கூடிய நடுவில் எந்த ஒரு தடையும் இடைஞ்சல்களும் இல்லாத அளவிற்கு உன்னுடைய கர்மா முழுமையாக சரி செய்யப்பட வேண்டும். பிறருக்கு உன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்யும் பட்சத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உதவிகளை எல்லாம் என் மூலமாக என் நேரமும் பெற்றுக்கொண்டே இருப்பாய். உன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, நடந்து முடிந்தும் இருக்கின்றது. நடந்து முடிந்த விஷயமானாலும் சரி, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயமானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு என்பதால் எதை நினைத்தும் நீ பயப்பட வேண்டாம். இழந்து போன உறவுகளை நினைத்தும், முடிந்து போன விஷயங்களை நினைத்தும் உடைந்து போய் அமர்ந்து விடாதே. வருத்தப்பட்டு உன்னையே நீ வதைத்தும் கொள்ளாதே. உன்னுடைய அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்களை பற்றி நீ புலம்பிக் கொண்டு இருக்காதே.
உன்னை வெறுப்பவர்களை, ஒதுக்குபவர்களை நீ தூக்கி சுமந்து கொண்டு இருக்காதே. எது எல்லாம் பாரத்தை உனக்கு கொடுக்கின்றதோ அந்த பாரத்தை எல்லாம் முழுமையாக கீழே இறக்கி வைத்துவிட்டு உன்னுடைய தேவையை நோக்கி நீ பயணம் செய். எந்த விஷயம் உனக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தின் பின்னால் நீ செல்வதுதான் நல்லது. என் அன்பு குழந்தையே, நீ உணராத விஷயங்களை உணர வைப்பதற்காகவும் உனக்கு புரியாத சில நிமிடங்களை பற்றியெல்லாம் புரிய வைப்பதற்காகவும் நான் வந்திருக்கின்றேன். எந்த ஒரு ஆதங்கமும் வலியும் இனி உன்னுடைய மனதில் வேண்டாம். சிலரை பற்றி பேசி எந்த ஒரு பலனும் இல்லை, பயனும் இல்லை. அவர்கள் எல்லாம் உன் வாழ்வில் வீணற்றவர்கள், திருந்தாத மனிதர்கள், கெட்ட பலனை பெற்றிருப்பவர்கள், தீய எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஏன் நீ ஞாபகம் வைத்து கொண்டிருக்கின்றாய்? அதனால்தான் உன்னுடைய மதிப்பையும் நிம்மதியையும் இழந்து கொண்டு வருகின்றாய். உன்னுடைய அன்பை கொண்டாடக்கூடியவர்களை நான் உன் அருகில் வைப்பேன். உன்னுடைய வருத்தங்களையும் கண்ணீரையும் துடைப்பவர்களை நான் உன்னை தேடி வரும்படி செய்தும் இருக்கின்றேன். உன்னை மதிக்காத இடத்தில் நீ மதிப்பை எதிர்பார்த்து ஏங்கியது போதும். உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடத்தில் அதை கொடுத்து கொடுத்து காயப்பட்டது போதும். உண்மையான மனிதர்களை, நேர்மையான மனிதர்களை உன்னோடு வைத்து நான் அழகு பார்ப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல பல அதிசயங்களை நிகழ்த்தி, பேரதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி நீ சந்தோஷப்படுவதை பார்த்து பார்த்து நான் மகிழப் போகின்றேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் விரட்ட சிதைக்க நான் இருக்கின்றேன். உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது. உன்னுடைய அன்பு உண்மை, உன்னுடைய முகம் உண்மை. அதை தவிர வேறு எந்த போலியான குணத்தையும் முகத்தையும் வெளிப்படுத்த முற்படாதே. நீ என் நேரமும் நீயாக இரு. அதுதான் எனக்கும் பிடிக்கும், உன் வாழ்விற்கும் நல்லது. உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு, உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு, உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து நிற்பதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் பல மடங்காக உயரப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து வியப்படைய போகின்றார்கள். உன்னை விட்டு விலகியவர்களெல்லாம் தானாக உன்னோடு வந்து சேருவார்கள். இந்த சாயியின் துணை உனக்கு இருக்க ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிடாமல் காப்பேன். எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து எந்த ஒரு குறையும் வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன். நல்லதே நடக்கும்.